இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஒவ்வொரு முறையும் தேர்தல் முடிந்த பிறகு முதல்வர் ஸ்டாலின் கொடைக்கானல் சென்று ஓய்வெடுப்பது வழக்கம். அந்த வகையில் தமிழக சட்டசபை தேர்தல் முடிந்த நிலையில் இன்று முதல்வர் ஸ்டாலின் மனைவி துர்காவுடன் சென்னையில் இருந்து விமானம் மூலம் மதுரை விமான நிலையம் சென்றார். ஏர்போர்ட்டிலிருந்து வெளியே வந்த அவரிடம் திமுகவின் வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது என நிருபர்கள் கேட்டதற்கு கட்டை விரலை உயர்த்தி காட்டி சூப்பராக உள்ளது என்றார் ஸ்டாலின். கார் மூலம் மாலை கொடைக்கானலுக்கு செல்லும் முதல்வர் ஸ்டாலின் பாம்பர்புரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தங்குகிறார். 2019 லோக்சபா தேர்தலுக்கு பின் கொடைக்கானலில் உள்ள பாம்பர்புரம் தனியார் விடுதியில் குடும்பத்துடன் ஓய்வெடுத்தார். அந்த தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்றது. 2021 தமிழக சட்டசபை தேர்தலுக்கு பிறகும் கொடைக்கானலில் தங்கினார். முதல் முறையாக முதல்வரானார். 2024 லோக்சபா தேர்தலுக்கு பிறகும் கொடைக்கானலில் தங்கியிருந்தார். அப்போது 40க்கு 40 திமுக கூட்டணி அடித்தது. இம்முறையும் சட்டசபை தேர்தல் முடிந்ததும் சென்டிமெண்டாக கொடைக்கானல் சென்றுள்ளார். அதே தனியார் ஹோட்டலிலேயே ஓய்வெடுக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.